பிக் பாஸ் சீசன் 9ல எல்லாருமே எதிர்பார்த்து சீக்கிரமே அந்த சீசனை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு நினச்சவங்க தான் யாருன்னா அரோரா. ஆனால் ஒரு வழியாக மக்களுடைய சப்போர்ட்டில் அவங்க கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்கன்றதே மிகப்பெரிய விஷயம். அதை அவங்களே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் டாப் கண்டஸ்டன்ட் 4க்குள்ளே அவங்க வந்தது மிகப்பெரிய ஆச்சரியம். அவங்களுடைய முகதம் வேறு மாதிரி இருந்தது பிக் பாஸ்க்குள்ளே அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு வெளிநாடு போக இருக்காங்களாம். இன்னும் கூடிய சீக்கிரத்திலே அவங்க வெளிநாடு போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. நிறைய பேர் அவங்ககிட்ட அடுத்த பிளான் என்ன, மேரேஜா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும், இந்த வேர்ல்டில் நான் நல்லா சர்வை பண்ணணும் அப்படின்னா எனக்கு மாஸ்டர்ஸ் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க மாஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வெளிநாடு போகிறாங்கன்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்ப வெள்ளாக பரவிவந்துட்டுருக்கு. உண்மையாகவே அரோரா அவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டில் மக்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமாக நிச்சயமாக ஒரு நல்ல கண்டஸ்டண்டாக தான் வளம் வந்திருக்காங்க. நிறைய இடங்களில் தன்னை வந்து நிறையா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு தன்னை நிரூபிக்கணும்னு ரொம்ப ப்ரூஃப் பண்ண அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கே தெரியும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்தப்போ, அதே போல் கமருதீன் அவர்கள் மறுபடியும் உள்ளே வந்தப்போ எப்படி இவங்க 2 பேர்கிட்டையும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்றதை நம்மளே பார்த்தோம். இந்த சூழலில் இப்போ அவங்க படிக்க போகிறதுனால மாஸ்டர்ஸ்க்காக வெளிநாடு போக போகிறாங்கன்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னென்னா மங்காத்தா ரீரிலீஸ் அப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் வந்திருக்காரு. இப்போ அஜித் அவர்கள் ஆதிக் கூட மறுபடியும் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அதற்காக இசையமைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டப்போ அனிருத் தான் பண்ண போகிறாரா அப்படின்னு மங்காத்தா ரீரிலீஸ் வந்தவரிடம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் ஆதிக் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் போனதுனால ஒருவேளை இந்த முறை வந்து ஆதிக் அவர்களுடைய படத்தில் அனிருத் அவர்கள் இல்லையா அப்படின்ற செய்திகளும் அந்த கொஷின்ஸும் வந்து அதிகமாக மக்களால் கேட்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியலான விஷயங்களும் வெளியாகலை. இருந்தாலும் அவர் மௌனமாக போனது அனிருத் அவர்கள் அடுத்த படத்தில் இல்லையோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.